ஹெவி மெட்டல் இன்னொரு படம் இருக்குது ஹாலிவுட்டில் 1981 வந்த படம். நம்ம யூஸ்வலாக எப்போ பார்த்தாலும் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுல தான் இருப்போம். ஏன்னா பழைய படம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா பழைய படத்தை பார்த்துட்டு இப்போ ரிவ்யூ பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ரிவ்யூ பண்ணுறது எப்போவுமே நம்ம சேனலில். இப்போ கொஞ்சம் நிறைய வித்தியாசமான கண்டென்ட் போடலான் இருக்கேன். ஏஐ கிட்ட போய் கேட்டால் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு அவங்ககிட்ட இருந்து ஒரு ஐடியாவும் வந்து தொலைய மாட்டேங்குது. சரி, ஏதாச்சும் ரேண்டமாக ஒன்று ஆரம்பிச்சு விடுவோன்னு சொல்லி வந்தது தான் இந்த வீடியோ. ஏன்னா இந்த வீடியோவும் இந்த படமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். லிட்டரலாக எப்படி பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் போயிட்டுருக்கும். நீங்கள் ஹெவி மெட்டல் 1981 வந்த படம் அனிமேஷன் படமாக 18+ வந்திருக்கும். ரொம்ப 18+ இருக்கும். ரொம்ப ராவாக காட்டியிருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு 18+ இருக்கிற படம் அதாவது நிறைய கதை வச்சுருப்பாங்க. ஆத்தாலஜி மூவி மாதிரி போய்கிட்டே இருக்கும். நான் ஒரு 4 கதை வச்சுருப்பாங்களான்னு நினச்சேன். இல்லை 4 கதையோடு நிறுத்தலை அவங்க. சின்ன சின்ன கதை கூட இருக்குது நடுவில். முதல்ல டாக்ஸி டிரைவர்லேருந்து வந்து அப்படியே கடைசியில் போய் எங்கேயோ ஸ்பேஸில் ஒரு வண்டர் உமன் ஹீரோயின் மாதிரி ஏதோ ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தி படத்தை முடிச்சு விட்ருவானுங்க. ஓகே, எல்லாம் ஒரே விஷயத்துக்காக நடக்குது. அந்த ஒரு பாலுக்காக தான் நடக்குது. அந்த ஒரு ரெண்டாம் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இதுக்காக தான் நடக்கும். ஓகேவா? அதில் நிறைய விஷயம் நடக்கும். சோம்பி அப்போகலிப்ஸ் நடக்கும். அப்புறம் டாக்ஸி டிரைவர் அந்த கதை எனக்கு பிடிச்சி. அந்த டாக்ஸி டிரைவர் கதை மட்டும்தான் எனக்கு பெருசாக கனெக்ட் ஆனது. இந்த ஆந்தாலஜி மூவிங்கிறதுனால அந்த டக்குன்னு ஒரு ஹீரோ மேலே எமோஷனும் பெருசாக எதுவும் கொடுத்துட முடியாது. ஏன்னா அவங்களால அது பண்ண முடியாது. எப்படி அது பண்ண முடியும்? இது ஒரு ஆந்தாலஜி மூவி. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு கேரக்டர் கதை இருக்கும். அடுத்த அரை மணி நேரத்துக்கு இன்னொரு கேரக்டர் கதை. அந்த மாதிரி தான் போகும். ஒரு ஸ்பேஸ் மிலிட்ரிக்காரங்களை காட்டுவாங்க. அப்புறம் அந்த ஹீரோயின் கடைசியில் ஒரு பொண்ணு வருவாங்க. அந்த பொண்ணை பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஓடும். அது கொஞ்சம் வித்தியாசமாக ட்விஸ்ட் அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் சின்னதாக லைட்டாக கெஸ் பண்ணுறது கூட இல்லை. இதெல்லாம் இது வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேங்கிற மாதிரி தான் இருக்கும். பெருசாக கனெக்டாக ஒரு ட்விஸ்ட் எல்லாம் இல்லை. அந்த 2.5 மணி நேரம் படத்துக்கு ஒருத்தங்க கதை காட்டிகிட்டு இருந்தாலே ட்விஸ்ட் ஒர்க் ஆகுது நமக்கு. இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்தமாக அப்போ 20 நிமிஷத்துக்கு ஒருத்தங்க கேரக்டரு, 20 நிமிஷத்துக்கு இன்னொருத்தங்க கேரக்டருங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். இன்னொரு ஸ்பேஸில் கோர்ட் ரூம் ட்ராமான்னு ஒன்று நடக்கும். ஒரு எபிசோடில் ஒரு பார்ட்டு ஆந்தாலஜி இன்னொரு விஷயம் நடக்கும். அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அந்த கோர்ட் ரூம் ட்ராமா மாதிரி நடக்கிறது அது செம்ம காமெடியாக இருந்துச்சு. எல்லா தப்பும் பண்ணிட்டு கில்ட்டி இல்லைன்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் சிரிச்சுட்டு இருந்தேன். ஒரு வாரத்தில் உட்காந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் டார்க்கு தான் இருந்தாலும் நல்லா சிரிச்சுட்டு இருந்தேன். வித்தியாசமாக இருந்துச்சுங்க. இந்த ஒரு படமே டார்க்காக 18+ இருக்கும். அண்ட் ரத்த கலவரமாக இருக்கும். ஏன்னா கருணைங்கிறது யாரும் காட்ட மாட்டாங்க. அந்த ஏலியன் இப்போ நீங்கள் 2001 ஸ்பேஸ் ஓடிசின்னு ஒரு படம் இருக்குது. ஸ்டான்லி கூப்ரிக் எடுத்திருப்பாரு. அந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு அதே சேம் பேட்டர்ன் தான் இந்த படமும். 2001 ஸ்பேஸ் ஓடிசி எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். ஹெவி மெட்டல் படமும். நான் இந்த படத்தை தேடி கண்டுபிடிச்சதும் ChatGPT கிட்ட தான். அவங்ககிட்ட போயிட்டு ஏதாச்சும் ஒரு ராவான அனிமேஷன் மூவி இருந்தால் போட்டு விடுன்னு சொன்னப்போ இதை கொண்டு வந்து கொடுத்தான். இதில் ஸ்டார்டிங் ஈஸியாக என்ன ஆகுதுன்னா, ஸ்பேஸ்லேருந்து ஒரு பால் அப்படியே உருண்டையாக வந்துடுது. சக்கன்னு பறந்து வரும். அது பறந்து வந்து ஒருத்தன் வீட்டுக்கு வந்தால் அவள் அதை எடுத்து பார்த்தா பொசுங்கிடுவான் சக்குன்னு. நல்லா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. கொஞ்சம் வயலண்டான ஒரு விஷயந்தான். ஆனால் அதுலேருந்து கதை ஆரம்பிக்கும். எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அந்த உருண்டை அப்படியே அந்த ஹீரோயின் கிட்ட போகும். அங்கேருந்து அது அதோட ஃப்ளாஷ்பேக்காக அதோட கதையை அது சொல்லிகிட்டு இருக்கும். அதோட கதை அதுக்குன்னு டைம்னு ஒன்று கிடையாது. இப்போது ஸ்டான்லி கூப்ரிக்கோட அந்த டைம் ட்ராவல் படம் அது 2001 ஸ்பேஸ் ஓடிசி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு பொட்டி ஷேப்பில் ஏதோ ஒன்று ஸ்பேஸ்லேருந்து வந்து அந்த குரங்குங்க முன்னாடி வந்து நின்றும். அந்த குரங்கு எல்லாமே அது தொட ஆரம்பிச்சதும் அதுக்கு பரிணாம வளர்ச்சி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். இப்படி தான் அந்த 2001 ஸ்பேஸ் ஓடிசி படத்தில் இருக்கும். கரெக்டு தானே? அப்படியே இங்கே பார்த்தோம்னா இதில் அந்த பால் வந்து ஒன்றுமே பண்ணாது. அந்த பால் என்னென்ன பார்க்குது, ஏது தெரிஞ்சுக்குது, அதை பார்க்குறது நம்மளும் பார்த்துட்ருக்கோம். இதில் ஹீரோ வில்லன் நல்லவன் கெட்டவன் ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு பாலோட கதை, இந்த பால் எங்கெங்கே போகுது அதான் கதை. மொத்த கதையுமே அதான். அந்த கோர்ட் ரூம் ட்ராமான்னு சொன்னல, ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணுவான், ரேப் பண்ணுவான், கொலை பண்ணுவான், திருடுவான், எல்லா தப்பும் பண்ணிட்டு கில்ட்டி இல்லை நான் நல்லவன்னு சொல்லிட்டு சுற்றுவான்ல, அந்த கேரக்டரோட எண்டிங் ஒரு மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. நான்லாம் பார்த்துட்டு என்ன எண்டிங் இது, இவனுக்கு இந்த மாதிரி எண்டிங்காங்கிற மாதிரி நான் எமோஷ்னலி கனெக்ட் ஆனது அவன் கூட தான். ஏன்னா அவன் மோசமானவன், அவன் ரொம்ப கெட்டவன். ஆனால் அவனுக்கு இப்படி ஒரு எண்டிங்காக கொடுப்பீங்கிற மாதிரி ஒரு ஃபீலு கொடுத்துச்சு. ஏன்னா அந்த பாலோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தால் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த பால் அவனுக்கும் வக்கீலாக ஒருத்தன் வந்திருப்பான், அவன்கிட்ட மாட்டிரும். அந்த ஆள் கொஞ்சம் கோவப்பட்டு பேசுகிறதெல்லாம் நல்லா இருக்கும்.
மை கிளைண்ட் இஸ் கோயிங் டு இந்த ஒரு டைலாக்லாம் இருக்கும், நல்லா இருக்கும். அந்த படம் பாருங்க, உங்களுக்கே தெரியும். இந்த ஆல் பச்சினோ டைலாக் மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஓகேவா, கருப்பில் கூட வந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய பிணை கதைகள், சுருக்கதைகள், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நடுவில் வச்சு 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 படத்தை கொண்டு போவாங்க. எனக்கு அதான் மைனஸாகவும் தோணுச்சேன்னா, அவ்வளோ நேரம் நான் உட்காந்து பார்க்குறேன்ல, சின்னதாக ஒரு எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆகணும்ல. கடைசியில் எதுவும் நாட்டை காப்பாற்றுறோம், ஊரை காப்பாற்றுறோம், அந்த போலை அழிக்கிறேன்னெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. எனக்கு ஒரு மாதிரி என்ன பேசுகிறாங்கன்னு தான் இருந்துச்சு. எனக்கு பெருசாக அது கனெக்ட் ஆகலை. கனெக்ட் ஆகலாம், உங்களுக்கு மேபி கனெக்ட் ஆகலாம், ஆனால் எனக்கு கனெக்ட் ஆகலை. படம் பார்க்குறேன், நல்லாவே போயிட்டுருக்கு. இதில் மொத்தம் எத்தனை கதை இருக்குன்னு என்ன கூட நான் எண்ணி பார்த்தேன். சரி எண்ணி வச்சுப்போன்னு சொல்லி ஒன்றொன்னா எண்ண ஆரம்பித்தேன். அந்த டாக்ஸி டிரைவரு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸில் ஒரு பொண்ணை கடத்திட்டு ஒரு கேங் ஒன்று போகும், ஒரு ஏலியன் கேங்கு, அது ஒன்று வரும். அது சின்ன காமெடியாக மொக்கையாக போகணும்னு ஒரு கதை தான். அப்புறம் அந்த கோர்ட் ரூம் ட்ராமா, இல்லை அதுக்கு நடுவில் நம்ம 2-3 கதை வந்திருக்கும், கண்டிப்பாக மறந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய கதைகளை பின்னி பிணைஞ்சதுனாலே எனக்கு இந்த படம் மேக்ஸிமம் பிடிக்காமல் போயிடுச்சு. பிணை கதைகள் இந்த மாதிரி ஏதாச்சும் நிறைய படம் இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சா அடுத்ததான் நான் அது ஒரு தனியாக வீடியோவை போட்டுடலான் இருக்கேன். பார்த்த படத்தையும் பார்க்காத படத்தையும் தெரிஞ்ச படங்களை போட்டு விட்றது ஓகேங்கிற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. இந்த படத்தை பார்த்தேன், கொஞ்சம் ஹைப் ஆகிடுச்சு. இது எப்படி ரிவ்யூ பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி அது அவ்வளோ கதை இருக்குது. ஒரு டாக்ஸி டிரைவர், இன்னும் நிறைய கதை இருக்குது. நான் சொன்னதோ இது கொஞ்சம் தான். அப்புறம் ஒரு இந்த வார் பீரியட் ஒன்று காட்டியிருப்பாங்க, நிலத்திலே காட்டியிருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக விமானத்தில் போகிற மாதிரி காட்டிட்டு கடைசியில் சோம்பி அப்போகலிப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் நடக்கிறது தான் இவங்க காட்டியிருக்காங்க. இந்த உலகம் இல்லைன்னா மல்டிவர்ஸாகவும் வச்சுக்கலாம் இந்த கதையை. இன்னும் நிறைய கதை நடக்குங்கிறதுனால அப்படி தான் வச்சுக்க முடியும். இன்னொரு சின்ன பையன் ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது தப்பா அந்த போலை ஏதோ தட்டி அவன் வேற ஒரு ஸ்பேஸுக்கு, வேற ஒரு கிரகத்துக்கு போயிடுவான். அந்த கிரகத்தில் வச்சு நடக்கிற ஒரு கதையெல்லாம் காட்டுவாங்க. நான் ரிவ்யூ மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கணும். சரி, இப்போ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன பிணை கதைகளை வச்சு எடுத்த ஒரு வித்தியாசமான ஒரு அனிமேஷன். அடல்ட்டு 18+ தான். இது ஹெவி 18+ இருக்கும். நியூடிட்டி எல்லாம் ஹெவியாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் பச்சை பச்சையாக தான் இருக்கும் படம். கெட்ட வார்த்தைலாம் இருக்கும். ஃப்யூச்சரிஸ்டிக்காக காட்டுவானுங்க. போனால் அந்த காலத்து மிடீவல் எப்படி இருந்துச்சு, அந்த காலம் எப்படி இருந்துச்சுன்னு காட்டுவாங்க. அப்படியே ஃப்யூச்சருக்கு போனோம்னா ஸ்பேஸில் ஒரு கோர்ட் ரூமை காட்டுவாங்க. ஸ்பேஸில் கோர்ட் ரூமெல்லாம் நான் எதிர்பார்த்தது கிடையாது, ஆனால் வந்திருக்கு. அதை காட்டுவாங்க. அப்புறம் இன்னும் நிறைய காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கிரகத்தில் ஹீரோக்கு அங்கே மூச்சு விட முடியுது, அங்கே அவன் வாழ ஆரம்பிக்கிறான், அங்கே தான் அவன் இருக்க போகிறாங்கிறது மாதிரி ஒரு கதை போகும். அது ஒரு கதையாக இருக்குமா, சேவியர் எல்லாரையும் காப்பாற்றுறாங்கிற மாதிரி. இதெல்லாமே இந்த எல்லா கதையும் எனக்கு ஓகே தான். ஆனால் அந்த கோர்ட் ரூம் கதை மட்டும்தான் எனக்கு செட் ஆகலை பெருசாக. நீங்கள் இப்போ சரி நான் இவ்வளோ சொல்கிறேன்னு சொல்லி போய் படத்தை பார்த்தீங்கனாலும் அந்த படத்தில் கோர்ட் ரூம் சீன் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு பெருசாக தோணாது. இதுக்கடா இவ இவ்வளோ சொன்னாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எனக்கு பெருசாக ஒரு மாதிரி இறுக்கமாக தான் இருந்துச்சு அந்த ஒரு கோர்ட் ரூம் சீன் மொத்தமாகவே. படம் பார்த்தவங்க கமெண்டில் சொல்லலாம், இல்லை நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன், இல்லை எனக்கு ஏதோ உளறிட்டு இருக்கேன்ப்பான்னு சொல்லலாம். நீங்கள் உளறப்பான்னு தைரியமாக சொல்லிடுங்க, பிரச்சனையே இல்லை. நான் கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்ல முடியாது, படிப்பேன் கண்டிப்பாக. இப்போ வர கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுட்டு தான் இருக்கேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். இந்த ஃபுல் ஃபார்ம் எதுக்கு இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் போடலாமேன்னு எனக்கு தோணுச்சு. இதுக்கு என்ன, இது சின்ன கதை தான், ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே சொல்கிறது தான். இதுக்கு ஷார்ட்ஸ் போட்டிருக்கலாமேடான்னு கேட்பீங்க கண்டிப்பாக. ஆனால் எனக்கு அவ்வளோ இது இல்லை. ஏன்னா எனக்கு ஃபுல் ஃபார்ம் இது பண்ணுங்க, அதாவது ஃபுல்லாக ஒரு கதையை காட்டணுங்கிறது ஒரு சின்ன ஆசை. ஏன்னா நிறைய பேர் அப்படி பண்ண மாட்டாங்க. இப்போல்லாம் இன்ஸ்டாகிராமுக்கே ஓடிடுறாங்க எல்லாரும். இன்ஸ்டாகிராமு, யூடியூப் ஷார்ட்ஸ் ஒன்று ஆன் பண்ணால் ஷார்ட்ஸே தான் போய்கிட்டு இருக்குங்கிற மாதிரி. யூடியூப்னா இந்த ஷார்ட்ஸ்னால எனக்கு ஆக மாட்டேங்குது. ஃபுல் ஃபார்ம் கண்டென்ட் தான் வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக ஃபுல் ஃபார்ம் கண்டென்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் நல்லா வளர ஆரம்பிப்பேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்துடும், லைவ் போட ஆரம்பிச்சிருவேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போயிட்டு வரேன், பாய் பாய். ஹெவி மெட்டல் படம் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இதே மாதிரி தான் அனோமலிஸாக 18+ இருக்குது. அப்புறம் வேறு ஏதோ பார்த்தேனே, பர்ஃபெக்ட் ப்ளூன்னு ஒரு படம் இருக்குது, அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள், வர்த்தாக இருக்கும். பர்ஃபெக்ட் ப்ளூ எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல படம்.